உலகத்தில் கவுண்டமணி தான், அதுக்கு மேலே வேறு இது கிடையாது. எனக்கு கல்யாணம் 89 கல்யாண பத்திரிக்கைக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். ஹாலில் உட்காந்து ராம்தாஸ் அப்படின்னாரு. உட்காந்து பக்கத்தில் நாய் உட்காந்துது. இன்னைக்கும் திரும்பி வருது. இதுக்கு என்ன பேர்? இல்லை, அதுக்கு என்ன பேர்? நாய் தான். அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை வேற ஞாபகம் வச்சு கூப்பிட்டு கிடக்கணுமா? இது என் ஒய்ஃபு கிட்ட கல்யாணம் ஆனும்போது ரிசப்ஷனுக்கு வந்தார். கவுண்டமணி கல்யாணத்துக்கு வந்த பிறகுதான் எனக்கு பொண்ணு கொடுத்தவங்களும் என்னை நம்பினாங்க. ஓ, டைரக்டர் தான் போல இது. அப்புறம் செந்திலும் வந்தார. ஓ, ஓகே ஓகே, பரவாயில்ல, நல்ல இடத்துல தான் பொண்ணு கொடுத்துருக்குறோம். அங்கே வந்தவொடனே இவரை பார்த்தோன்னே என் ஒய்ஃப் சிரிச்சிட்டாங்க. காரணம் என்ன? இந்த நாய் ஜோக் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரின்னு. அது ஏன் சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும். அந்த கஷ்ட நேரத்துல எல்லாம் நீ டிக்ஷனரி மாதிரி கவுண்டமணி சார் டைலாக் வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். உலகத்தின் பிரதமர் மந்திரிக்கும் கஷ்டம் இருக்கும், ஜனாதிபதிக்கும் கஷ்டம் இருக்கும், சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும், எதிர்கால சிஎம்முக்கும் கஷ்டம் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே சகல ரோக நிவாரணி கவுண்டமணி தான். 49 படம் பார்த்துட்டு என்னென்ன பொழந்து கட்டிங்க, எல்லா கட்சிக்காரனும் வருவானே, வரட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று இந்த இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அதனால் சொல்கிறேன். கவுண்டமணி சார் மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் வாழணும். பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, யார் வேணால் சம்பாதிச்சிடலாம். அதுவும் நடிகர்களுக்கு நிறைய பணம் வரும். அவரை மாதிரி ஸ்டைலாக வாழணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. அப்புறம் எந்த நேரத்துலையும் நகைச்சுவை உணர்வு. உதயகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 நாளில் நடிச்சு கொடுத்தாரு. அந்த லூனாவில் தெரு தெருவாக பிச்சை எடுப்பார், அப்புறம் லூனாவில் போய் எடுப்பார், அப்புறம் உண்டில் கட்டிடுவார். அண்ணா நகர் மரத்தில் உண்டில் கட்டியாச்சா, இதெல்லாம் அவராக போட்டது. எப்படியாவது அசோக் நகரில் ஒரு பிளாட் வாங்கணும்னு அப்போ. அது மாதிரி எந்த நேரத்திலையும் நகைச்சுவை உணர்வு சொல்லிக்கிட்டே போகலாம். அவரை பார்த்து இவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிட்டு போகிறது தான் நான் வந்தேன். அது ஒரு இன்னும் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் இருந்து, தம்பி சொன்ன மாதிரி இளைஞர்கள் கூடயும் நடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு டானிக்காக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.